பிரபா என்ன பண்ணுறாங்க, உடனே கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன ப்ரோ ஃபோனே பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் முக்கியமான வேலையாக கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் கிட்ட. விஜய் வந்து என்ன வேலை அப்படின்னோடனே, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பையன் ரொம்ப ஓவராக வந்து கலாட்டா பண்ணுறானுங்க, அதுவும் எங்கள் கிரவுண்டில் அவனுங்க வந்து கலாட்டா பண்ணுறாங்க, அவனுங்கள ஓட விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரோ அதுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னா, நீ வை ஃபோனுன்னு வச்சிடுறாங்க. உடனே வந்து நேரில் போகிறார் விஜய். விஜய் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து பெரிய சண்டை போடுறாங்க. பிரபா எல்லாரும் இப்போ அடிக்கிறாங்க. உடனே விஜய் தடுக்க போகிறாரு. அப்போ வந்து விஜய்க்கு அடிபட்டுது. உடனே பிரபா துடிச்சு போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பிரபாவுக்கு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாங்க. வீட்டில் போய் எதுவும் சொல்லிடாதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும், எல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னோடனே சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து விஜய் பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இது விஜய்க்கு அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்டோன்னா, ஒன்றும் இல்லை சாதாரண அடி தான் அப்படின்றாங்க. எங்கள் அனாமிகா வந்து கால் பண்ணுறாங்க விஜய்க்கு. அப்போ வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து பிரபா இந்த மாதிரி விஜய்க்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜயை பார்க்க அனாமிகா வீட்டுக்கு வராங்க. இங்கே எல்லாருமே அனாமிகா யாருன்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி வந்து இவங்க தான் என் அபிமானி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இன்ட்ரடியூஸும் பண்ணி விடுறாரு எல்லாருக்குமே. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். முதல் முறையாக வந்து அனாமிகா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதாவது பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மகா அனாமிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ரொம்ப வந்து காரணம், இவர் நல்லபடி இருக்கிறதுக்கு இவரோட புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வேணுமே வந்து சூர்யா வந்து எப்படியாவது சமாதானப்படுத்துருமே மகாவை, நம்ம வேற நம்ம ஃபோன் எடுத்ததால அவளை திட்டிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சமாதானப்படுத்துக்க நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. ஆனால் மகா தள்ளி தள்ளி போய் நிற்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து எங்கே இருந்தாலும் மகா வந்து கிட்ட போய் நிற்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து சித்ரா வந்து வாட்ச் பண்ணி ராஜலட்சுமியை வந்து தூண்டி விடுறாங்க. பார்த்தியா உங்கள் பையனை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜலட்சுமி செமைய டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மகா வந்து கிட்ட நிற்கிறத பார்த்துட்டு உடனே ராஜலட்சுமி கண்ணை காட்டுறாங்க. மகா தள்ளி போயிடுறாங்க. உடனே ராஜலட்சுமி போய் நிற்கிறாங்க. நான் சொன்னேன்ல, ஏன் இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு சூர்யா. பார்த்தா அவங்க அம்மா நிற்கிறாங்க. ஐயோ அம்மா நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. என்னப்பா என்ன விஷயம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உடனே பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராஜலட்சுமி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம், முதலே வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வந்திருக்கா அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து ஸ்வீட் செஞ்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக சூர்யா வந்து எப்படியா சமாதானப்படுத்தி இன்னைக்கு சரி நான் ஸ்வீட் செய்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரைக்கு பதிலாக வந்து உப்பு எடுத்து கொட்டி அப்படியே ஸ்வீட்டை வந்து கலரி விட்றாரு. உடனே மகா வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ பார்க்குறாரு, பார்த்தா சர்க்கரைக்கு இடத்துல உப்பு இருக்குது. ஐயோ இவளுக்கு உதவி பண்ணுறோன்ற பேரில் உப்பை வாரி கொட்டிட்டேனே, இப்போ என்ன நினைப்பாங்க வீட்டுக்கு வந்தவங்க, அந்த பொண்ணு என்ன நினைக்கும், அனாமிகா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. அனாமிகாவுக்கு ஸ்வீட் கொடுக்க போகிறாங்க, அதை தடுத்து விடுறாரு. வேணாம் ஸ்வீட் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துடும் அப்படின்னு நம்மளாம் சொல்லி விடுறாரு. உடனே அனாமிகா பயந்து சரி ஓகே நான் கிளம்புறேன், ஸ்வீட் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ மகா வந்து முதல் முறையாக ஒரு பெண் பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது எங்களுக்கு முறையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ளவுஸ் பீட்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. எல்லோரும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து ஐயோ இவன் என்ன தான் சமாதானம் ஆகவே மாட்டா போட்டிருக்கே, எவ்வளோ பண்ணுறாள் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாளே சொல்லும்போது சரிம்மா அவள் தானே அனாமிகா தானே சாப்பிடக்கூடாது, நாங்களாம் சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்வீட் கேட்குறாங்க. சூர்யா வந்து தடுக்க பார்க்குறாரு. ஆனால் எல்லாருமே வந்து ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தா உப்புன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சூர்யா தான் சொல்லிட்டு, எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை, பொண்டாட்டி பின்னாடி வந்து இப்படி திரிகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிறாங்க.